ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பேச போகிறது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் நண்பர்களே. அதனால் இதுக்கு எனக்கு காப்பிரைட் கூட வரலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இருந்தாலும் சொல்ல வந்த உண்மையை, சொல்ல வந்த விஷயத்தை நேர்மையாக சொல்லிடலாம் அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து, என்னோட ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேனலில் ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு தெரியும், எல்லாமே நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறது தான். எதையுமே மூடி மறைச்சி ஒளிவு மறைவாக பேசுகிறதே கிடையாது. அதனால் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறது, இந்த உப்மா கம்பெனிகள் செய்யக்கூடிய ஒரு சில பித்தலாட்டங்கள் தாங்க. இந்த உப்மா கம்பெனினா என்ன அப்படின்றதே பல பேருக்கு தெரியாது. என்ன உப்மா கம்பெனினா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் டுபாகூர் கம்பெனி, சான்ஸ் தரேன்னு பசங்க கிட்ட இருந்து காசை வாங்கிடுவானுங்க, சரக்கு வாங்கிடுவானுங்க, பொண்ணுங்க கிட்ட இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கிடுவானுங்க. இதுதானே உப்மா கம்பெனி அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதையும் தாண்டி இந்த உப்மா கம்பெனிகள் ஏகப்பட்ட டுபாகூரான வேலையெல்லாம் பார்ப்பானுங்க. ஸோ அந்த டுபாகூரான வேலைகள்லாம் என்ன, பெண்களை வந்து எப்படி பாலியல் ரீதியாக துன்புறுத்துவாங்க, எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சால் மட்டும்தான் இந்த பெண்களால் வந்து இந்த துறையில் முன்னேற முடியுமா, இல்லாட்டி பின்தங்கி தான் இருக்கணுமா, இதையும் தாண்டி ஆண்களுக்கு எந்த மாதிரியான ஏமாற்றங்கள் நெருக்கடிகள்லாம் இருக்குது, இந்த உப்மா கம்பெனிகள் பெண்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த பதிவில் என்னோட அனுபவத்தையும் தாண்டி நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள் மற்றும் கசப்பான உண்மைகளை பற்றி தான் இந்த பதிவில் நான் பேச போகிறேன் நண்பர்களே. அதனால் இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் எவ்வளோ வீடியோக்கள் பார்த்துருந்தாலுமே இதில் நான் சொல்ல போகிறதெல்லாம் கொஞ்சம் கசப்பான உண்மைகள் தான். அதை எடுத்துக்காதது உங்களோட தனிப்பட்ட கருத்து, ஆனால் சொல்ல வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி நான் சொல்லி இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். அதாவது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, காஸ்டிங் கவுச்சு, அதுக்கப்புறம் இந்த உப்மா கம்பெனிகள் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுமா, பெரிய கம்பெனிகள் பண்ணாதா, எவ்வளோ நடிகைகள் வந்து மிகப்பெரிய இயக்குநர்கள் மேலே, மிகப்பெரிய நடிகர்கள் மேலெலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, சின்ன கம்பெனிகள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு தெளிவு நான் கொடுத்துட்றேன். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறான விஷயம் என்னன்னா, உப்மா கம்பெனியும் சின்ன பட்ஜெட் கம்பெனியும் நம்ம சேர்த்து வச்சு பேசுறது. சின்ன பட்ஜெட் கம்பெனி அப்படின்றது எந்த வகையிலையும் உப்மா கம்பெனியா ஆயிடாது, கிடையவே கிடையாது. ரெண்டுத்தையும் நீங்க சேர்க்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு சின்ன பட்ஜெட் கம்பெனி, சின்ன பட்ஜெட் வச்சு படம் எடுக்கிற எவ்வளவோ நல்ல கம்பெனிகள் இருக்குது, நல்ல படங்களை அவங்களாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால சின்ன பட்ஜெட், லோ பட்ஜெட்ல படம் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் உப்மா கம்பெனி கிடையாது. ஆனால் இந்த உப்மா கம்பெனினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராடு கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நண்பர்களே. சின்ன பட்ஜெட்டுக்கும் ஃப்ராடு கம்பெனிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்க வேணாம். இந்த ஃப்ராடு கம்பெனிக்காரங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பானுங்க. ஸோ இது வந்து என்னைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா ஆரம்பித்த காலத்திலேயே தொன்று தொட்டு இப்படி ஒரு கம்பெனிகள் ஒரு பக்கமாக, இங்கே நம்ம தமிழ் சினிமா எடுத்து விட்டோம்னா கோடம்பாக்கம் பக்கம், அதுக்கப்புறம் மதுரை பக்கம், திருச்சி பக்கம், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸை போட்டு ஒரு சில ஃப்ராடு பயல்களை இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. இருந்தாலும் இவங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, அப்போ சினிமாவில் மற்ற இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அங்கங்கே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இதில் பல பேர் மாட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பல பேர் குற்றச்சாட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தீர விசாரித்து அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்தில் பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் எப்படி மாட்டினாங்க, ஸோ அவங்களாம் உண்மையாகவே பண்ணாங்களா இல்லையா, இந்த நடிகைகள் வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேற ஒரு பதிவில் சொல்கிறேன். இதில் இந்த டுபாகூர் கம்பெனியை பற்றி நம்ம பேசிடுவோம். இதில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னா என்ன, எல்லா நடிகைகளுக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறானுங்களே அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பல வகைங்க. இது வந்து இந்த செக்ஷுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் மற்றும் நடிகைகள் அந்த ஒரு சிச்சுவேஷனை, சூழ்நிலையை, அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங்கில் நடக்கக்கூடிய ஒரு சில அன்கம்ஃபர்டபுளான விஷயத்தை கொஞ்சம் அவங்க சகிப்புத்தன்மையோட சகித்து கொண்டு அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்றதையும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் கொண்டு வருவாங்க, அப்பார்ட் ஃப்ரம் செக்ஷுவல் பிரச்சனை. இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு 12 மணி நேரம் ஷூட்டிங் வச்சா அது ஒரு சில காரணத்தினால 15 மணி நேரமாக கூட போவோம். ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் வாங்காமல் ஒரு 3 மணி நேரம் எங்களுக்காக இருந்து நடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்கள் நம்ம வந்து கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை, ஒரு சில இடத்துல போகும்போது ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணுறோம், இல்லை ஒரு பெரிய கிராமத்தில் ஷூட் பண்ணுறோம், இல்லை ஒரு சின்ன குக்கிராமத்தில் ஷூட் பண்ணும்போது அங்கே வந்து நம்மளுக்கு ரூம் ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் பெருசாக இருக்காது. அந்த நேரத்தில் இந்த லக்ஸரியெல்லாம் நீங்கள் பார்க்காம கொஞ்சம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தங்கி இங்கே எங்கள் ஷூட் முடிச்சு கொடுங்க அப்படின்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கேட்பாங்க. ஃபுட்டு வந்து சில நேரங்களில் எல்லா இடத்துலையும் நல்லா கிடைக்கும் போது ஒரு சில நேரங்களில் நல்ல ஃபுட்டு கிடைக்காது. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நடிகர்களை மற்றும் நடிகைகளை வந்து அந்தந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, அந்தந்த இயக்குநர்கள்லாம் கேட்டுப்பாங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இவ்வளோ ஏங்க, உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 80s 90s காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகைகள் நான் சொல்கிறேன், நடிகர்கள் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த நடிகைகளுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு ஒரு சில ப்ராப்பரான இடமே இருக்காதான். நீங்கள் செட்டுக்குள்ளே ஷூட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும், அதனால் அங்கே போய் அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவுட்டோரில் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கிற மாதிரி கேரவன்லாம் அந்த காலகட்டத்தில் கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் மரத்தடியில் சேலையை 4 பக்கம் சுற்றிக்கிட்டு
ஒரு பெண்ணை பாதுகாப்புக்கு வச்சுக்கிட்டு தான் நடிகைகள்லாம் ட்ரெஸ் மாற்றுவாங்க. ஸோ இது கூட ஒரு மிகப்பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடிகைகள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தது உண்டு. இதையும் தாண்டி ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் செக்ஷுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வேற வழி இல்லாமல் ஒரு சில பேர் பண்ணதும் உண்டு. அதையும் நிறைய பேர் யூடியூப்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மீறி இதெல்லாம் வந்து ஒரு சில நல்ல கம்பெனிகள், கரெக்டான படங்கள் பண்ணக்கூடிய கம்பெனிகளில் நடக்கக்கூடிய சாதாரணமான விஷயங்கள் தான். ஆனால் இந்த டுபாகூர் கம்பெனி, உப்மா கம்பெனி எப்படி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணுவாங்க அப்படின்றத தெள்ள தெளிவாக போட்டு உரிப்புமா. அதாவது ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கம்பெனி வந்து ரெகுலராக எங்கேயுமே ரெகுலரைஸ் பண்ணி ஒரு இடத்த வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணவே மாட்டாங்க நண்பர்களே. இதுக்கெல்லாம் ஒரு சில மாமா பசங்க இருப்பானுங்க. இவனுங்க வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழைய குருடாயில் பேரல் மாதிரி இருப்பானுங்க, கண்டங்கரேல்னு இருப்பானுங்க. உடனே என்னடா ரேசிசமா, கலரை பற்றி பேசுறியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா நம்மலாம் கருப்பு தான். ஸோ அதனால் வந்து நம்ம அவங்கள வந்து அந்த கலரை வச்சுலாம் நம்ம கலாய்க்கல. இவனுங்கெல்லாம் வந்து ஏன் அப்படி இருப்பானுங்கன்னா, கஷ்டப்பட்டு வெயிலில் போய் வேலை செஞ்ச விவசாயிகள் மாதிரி இவனுங்க வந்து கருப்பாக மாட்டானுங்க. இந்த மாதிரி எவனாவது கிடைக்கிறானா, எவனாவது இழிச்சவன் கிடைக்கிறானா அப்படின்னு சொல்லி வேகாத வெயிலில் ஓடுன்னு ஓடுவானுங்க. ஸோ அதனால் அப்படி இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் வயிறு பார்த்தீங்கன்னா பானை மாதிரி இருக்கும். மறுபடியும் பாடி ஷேமிங் பண்ணுறியா அப்படின்னு கேட்காதீங்க. பாடி ஷேமிங் அப்படின்றது எந்த வகையிலையும் தவறும் கிடையாது, எந்த வகையில் நல்லதும் கிடையாது. அதை நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன் நண்பர்களே. ஏன்னா அது வந்து எடுத்துக்கிற ஆட்களை பொறுத்து. ஒரு சில பேர் வந்து பாடி ஷேமிங் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். பேசிக்கலி அதை பண்ணக்கூடாது. ஆனால் அதையே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பல நடிகர்கள் ஜெயிச்சதும் உண்டு. உதாரணத்துக்கு நம்ம தளபதி விஜய் சொல்லலாம், கேப்டன் விஜயகாந்தை சொல்லலாம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சொல்லலாம். இவங்களாம் ஆரம்பத்தில் பாடி ஷேமிங் வந்து அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நானும் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு வெறி வந்து இன்னைக்கு யாருமே எட்ட முடியாத லெவலில் இவங்களாம் இருக்கிறாங்க. அதனால பாடி ஷேமிங்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு முறையும் இருக்கு. அதனால தான் அதை வந்து நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன். அது வந்து நடந்துடுச்சுன்னு சொல்லி குமுறாதீங்க அப்படின்றதையும் நான் சொல்லுவேன். ஸோ டாபிக் விட்டு வெளில போயினுக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த பானை வைத்துக்கிட்ட வரேன். அதாவது இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குருடாயில் பேரல் மாதிரி இருப்பானுங்க, பானை வயிற்றோட இருப்பாங்க. மறுபடியும் பாடி ஷேமிங் கிடையாது. இவங்களுக்கு இந்த பானை வயிறு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓசி குடி குடிச்சு இவங்க எல்லாம் நைட்டில் வந்து போதை போடாமல் தூங்கவே மாட்டாருங்க. இப்படி படுத்து தூங்கி ஓசி குடி குடிச்சு தான் இவங்கெல்லாம் இப்படி இருப்பானுங்க. அதுவும் இவங்களோட கண்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், செக்கச்செவேன்னு செவந்திருக்கும். செக்கச்செவந்த வானத்தோட டைட்டில் இவனுங்க கண்ணில் இருந்தால் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்படி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்ப்பா, தூங்காமல் உழைக்கிறான்லாம் பார்த்தீங்கன்னா, சரக்கு அடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கினா காலையில் கண் எப்படி இருக்கும், தக்காளி பழம் மாதிரி தானே இருக்கும். இப்போ ஏற்பட்ட லைஃப் ஸ்டைலில் தான் இந்த மாமா பசங்கள்லாம் வாழ்வானுங்க. ஸோ இவனுங்க வந்து எப்படி இந்த மாமா பசங்கள்லாம் மாறுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் இருந்து கிளம்பி வரும்போது ஒரு சில பேர் வெளியூர்லேருந்து வருவாங்க, ஒரு சில பேர் வந்து சென்னை வாசிகளாகவே இருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில தான் ஆரம்பத்தில் வீட்டை விட்டு கிளம்பி வருவானுங்க. ஆனால் இங்கே வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய ஷார்ட்கட்ஸை கற்றுக்கிட்டா, இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம்னா நம்ம சீக்கிரம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி திறமையை வளர்த்துக்காம இந்த ஷார்ட்கட்ஸை வந்து கற்றுப்பானுங்க. அதாவது சினிமாவில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த துறையில் ஜெயிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை ஒன்று இருக்கும். கடவுள் எல்லாருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருப்பாரு. அந்த திறமையை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். இவனுக்கு வந்து அந்த திறமையெல்லாம் வளர்த்துக்க மாட்டானுங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்ல. அதனால இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, அவ்வளோ கஷ்டப்படலாம் தேவையில்லைங்க, சும்மா ஜாலியாக கமிஷனுக்கு வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் கூட்டி கொடுத்து வேலை செய்கிறது, இந்த மாதிரி பண்ணால் நிறைய காசு கிடைக்குது, சரக்கு கிடைக்குது, என்ஜாய்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இவனுங்க வந்து சினிமா உள்ள வந்தோன்னா டைவர்ட் ஆகிடுவானுங்க. டைவர்ட் ஆனோடனே இந்த மாதிரி ஈஸி மணி பார்க்கறதுனால இவனுக்கு இந்த மாதிரியான வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. அதில் எத்திக்ஸ் இருக்குதா இல்லையா, நம்ம எந்த நோக்கத்துக்காக உள்ளே வந்தோம், இன்னைக்கு திருடுறதுக்கு வந்துட்டு சாம்பார் கிண்டின்னு வருமே அப்படின்னு சந்தான காமெடியில் வர மாதிரி இவனுங்க மாறிடுவானுங்க. இதனால இந்த மாமா பசங்களுக்கு சுத்தமாக குற்ற உணர்ச்சியே இருக்காது. இவனுங்க கண்ணு ஃபுல்லாக பணம் மட்டும்தான் இருக்கும். இந்த பொண்ணை கூட்டி கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ காசு வருது, என்ஜாய்மெண்ட் வருதா, சரக்கு வருதா, வேலைக்கு சோறு வருதா, இந்த பையனை வந்து ஹீரோ ஆக்குறோன்னு சொல்லி ஏமாத்தினா எவ்வளோ கட்டிங் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இவனுங்க எல்லாருமே சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இவனுங்க இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இவனுங்க டார்கெட் பண்ணுறதே ஒரு ப்ரொடியூசரை தான். இந்த ப்ரொடியூசரை இவனுங்க எங்கேருந்து பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயும் பிடிக்க மாட்டானுங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னையை விட்டு கொஞ்சம் அவுட்ரு போயிடுவானுங்க. ஏன்னா அங்கே போனால் ஏகப்பட்ட விவசாயிகள், விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்க, வாழைத்தோப்பு, மாங்காய் தோப்புன்னு வச்சுன்னு இருக்கிறவங்க, மில்லு நடத்துகிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து ஏகப்பட்ட காசு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இருந்தாலும் அவ்வளோ பெரிய காசை வச்சு அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் அவங்க எவ்வளோ லக்ஸரியை பார்த்துட முடியும். சந்தோஷமாக வந்து ஒரு நல்ல குடும்பத்தை நடத்திட்டு இருப்பாங்க, நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனால் மிகப்பெரிய லக்ஸரிலாம் வந்து சிட்டி லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க தெரியவும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இருந்தாலும் அப்பப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது படம் பார்க்கறது, தேட்டருக்கு போகிறது அப்படின்னு பார்த்து அந்த நடிகர்களை வந்து இவங்க பார்த்து ரசிப்பாங்க. ஸோ இவங்கள மாதிரி ஆட்களை வந்து இவங்க இங்கேருந்து காசு செலவு பண்ணி பஸ்ஸு பிடிச்சின்னு போயிட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறது. அங்கே போயிட்டு இவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ காசு வச்சுக்கிறீங்க, ஆனால் ரொம்ப சிம்பிளான லைஃப் வாழ்ந்துக்கிறீங்க, சென்னை சிட்டியில் வந்து பாருங்கள், ஒருத்தனும் எப்படி வாழ்றானே, இந்த மாதிரி நீங்கள் வாழணுமா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு படம் எடுக்கணும், அடுத்த ரஜினிகாந்த், விஜயகாந்த் மாதிரி நீங்கள் ஒரு ஹீரோவாக மாறணும் அப்படின்னு இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சரி ஓகே, இவன் மொத்த சொத்தையும் நம்ம கிட்ட இருந்து கேட்கல, நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு 50% கேட்குறான், அந்த 50% வந்து இன்னைக்கு இந்த படத்தில் விட்டுட்டோம்னா நாளைக்கு வந்து நம்ம சம்பாரிச்சிடலாமே,
மறுபடியும் வேறு தொழிலில் நம்ம கிராமத்துலேயே நம்ம சம்பாரிச்சிடலாம், விவசாயத்துலேருந்து மில்லுலேருந்து சம்பாரிச்சிடலாம், இப்போதைக்கு இந்த பிஸ்னஸில் போட்டு பார்ப்போம், ஏன்னா இதில் ஒரு 50 லட்ச ரூபா போட்டோன்னா நம்மளுக்கு எப்படியும் 2 கோடி 3 கோடி வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறானே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஆட்களும் நம்பிடுவானுங்க இவனுங்க மேலே. இதுக்கப்புறம் என்ன, கூட்டின்னு நேராக சென்னைக்கு வர வேண்டியதுதான். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஆள் கொடுத்த காசுலேயே இவனுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ் எடுக்கிறது, அந்த ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய பேனர் அடிக்கிறது, இந்த ஆளை வச்சு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை வச்சு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து இவனுக்கு டிசைன் பண்ணுவானுங்க பாருங்க, வேற லெவலில் போஸ்ட் அடிப்பானுங்க. ஹாலிவுட் அவதார படத்தில் கூட அந்த அளவுக்கு போஸ்ட்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி படத்தில் வர விஜய் மாதிரி, சாமி படத்தில் வர நம்ம விக்ரம் மாதிரியே இந்த மாதிரியான வித்தியாசமான அருவாளை கையில் வச்சுன்னு ஏகப்பட்ட போஸ் வேற. இந்த மாதிரிலாம் போஸ்ட் எடுத்து ஒரு பெரிய போஸ்ட் அடிக்கிறது. முதல் படமே இந்த படத்தில் வந்து அவர் நடிப்பாரா நடிக்கலையான்னு கூட தெரியாது, போஸ்டர்லேயே மாஸ்க் காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான போஸ்டர்லாம் அடிச்சு ஆஃபீஸ் ஃபுல்லாக இருக்கிற செவுத்துலலாம் ஒட்டி அசிங்கப்படுத்திடுறது. பத்துறதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன, ஆடிஷன் நடத்துகிறேன்னு சொல்லி கோடம்பாக்கத்தில் அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. கோடம்பாக்கம் டீகளில் இருக்கிற அத்தனை பேரும் போய் அந்த ஆஃபீஸ் ஆடிஷனில் நிற்கும் போது இந்த ப்ரொடியூசருக்கு புல் வச்சு போயிடும். அடடா, நம்மளை தேடி இத்தனை லட்சம் பேர் வரானுங்க, அதுவும் நம்ம படத்தில் நடிக்கிறதுக்காக இவ்வளோ பேர் கோடம்பாக்கத்தில் காத்துனுக்குறாங்க, இவ்வளோ பேருக்கு நம்ம வேலை கொடுக்க போகிறோமா அப்படின்னு நம்ம தயாரிப்பாளருக்கு புல் அரிச்சிரும். இதை பார்த்து இன்னும் ஏமாற்றிட்டு அடுத்தது என்ன பண்ணுவானுங்கன்னா, பசங்களை மட்டும்தான் தலைவர் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, அடுத்தது பொண்ணுங்களாம் கியூ கட்டி நிற்பாங்க பாருங்கள் உங்கள் கூட நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆடிஷனு. அதில் கோடம்பாக்கம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு சில இந்த காஸ்டிங் டைரக்டர்ஸு, காஸ்டிங் ஏஜென்சி இவங்கெல்லாம் ஒரு சில பெண்களை கூட்டிகிட்டு வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தயாரிப்பாளர் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருவார். அடுத்த விஜய் அஜித் நம்ம தாண்டா, ரஜினி கமல் இடத்த பிடிக்க முடியாது, விஜய் அஜித் இடத்தையாச்சும் நம்ம பிடிச்சிருவோமே அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இது எல்லாமே பார்த்து செலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மாதம் டிஸ்கஷன்னு சொல்லி எங்கேயாவது ஈஸியாக பக்கம் ஒரு ஹோட்டலில் ரூமை போடுறது, 3 வேளை நல்லா சாப்பிட்றது, நைட் ஆனால் சரக்கு போடுறது. இதுக்கு காசெல்லாம் யார் படி எழுகிறது, இந்த தயாரிப்பாளர் மில்லு வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா, இவர் தான் வந்து படி இழப்பார். இவரையும் ஒரு மாதத்துக்கு போதையிலேயே வச்சிருவானுங்க. வர நடிகைகள் யார்கிட்டயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமா பண்ணிக்கோ, ஏன்னா இவருக்கு வந்து நீ ஹீரோயினாக நடிக்க போகிற, அது மட்டும் இல்லாமல் உனக்கு தினமும் 10,000 ரூபா பேமெண்ட்டு, 15 நாள் ஷூட்டு, ஒரே படத்தில் நீ இப்போ 1.5 லட்ச ரூபா கிட்ட சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆசை காமிக்கிறது. இந்த மாதிரி தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை சினிமாக்குள்ளே கூட்டிகிட்டு வரத்துக்கே ஒரு சில காஸ்டிங் ஏஜென்சி வந்து வேலை பார்த்து வச்சிருவாங்க. அதனால இந்த பொண்ணுங்களும் சலிக்காமல் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ப்ரொடியூசர் கிட்ட போய் உனக்கு என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, இந்த பொண்ணு ஒரு நாள் நடிக்கணும்னா 25,000 ரூபா தலைவரை அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா இவனுக்கு ஆட்டையை போட்டு அந்த பொண்ணு வெறும் 10,000 ரூபா தான் கொடுப்பாங்க. ஸோ இப்படி சம்பாதிக்கிறாங்களா, இவ்வளோ ஆடிஷன் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, படத்தோட இயக்குனர் ஏரியா வேர் இஸ் த டைரக்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து நம்ம கோடம்பாக்கத்தில் பஞ்சமே கிடையாது. ஏன்னா இங்கே இயக்கத்துக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு படத்தில் தயாரிப்பு மற்றும் நிர்வாகம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு சில பேர் எப்படியாவது இயக்குனர் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி கம்பி பிடிச்ச மாதிரி நடந்துன்னு இருப்பாங்க. ஸோ அவங்க யாரையாவது உங்கள் கண்ணில் மாட்ட மாட்டாங்களா என்ன, அந்த மாதிரி ஆட்களை கூட்டின்னு வந்து உங்ககிட்ட ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுங்களும் ஒரு 4-5 சப்ஜெக்டை சொல்லுவாங்க. இதெல்லாம் வேணாங்க, கிராமத்து சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட். ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு கையில் அருவா எடுத்தாருன்னா இன்னொரு கையில் ஹீரோயினை பிடிக்கணும், அந்த எடுத்த அருவால கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான சப்ஜெக்டை சொல்லுங்கன்னு இவனுங்க சொல்லுவானுங்க பாருங்க ஒரு சப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா எல்லா படத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு தான் இவனுங்க ஒரு கதையாக ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பானுங்க. ரெண்டாவது, நான் வந்து இவ்வளோ பெரிய இயக்குனர்கிட்ட வந்து உதவி இயக்குனராக பணிபுரிந்தேன் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து காமிப்பானுங்க. அந்த ஃபோட்டோவில் ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா 51வது ஆளாக பின்னாடி நிற்பாங்க. கேட்டால் இந்த இயக்குனர்கிட்ட நான் வேலை செஞ்சேன்னு ஒரு புருடா விடுவான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ராடு மாமா பயல்களுக்கே விபூதி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்கள் இயக்கணும்னு சொல்லி உள்ளே வருவாங்க. கேமராவோட ஆங்கிள் என்ன லென்ஸ் வைக்கணும், எந்த லெவலில் வந்து படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலும் இருக்காது. கேமராமேன் மேட்ருக்கு வரேன், அந்த கேமராமேனே இந்த இயக்குனர்களே கூட்டின்னு வந்துடுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் ஃபோக்கஸ் பில்லராக வேலை பார்த்துன்னு இருப்பான். அவன் வந்து கேமராமேன் போய் சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் சோனி FX3 இந்த மாதிரி வச்சு படம் எடுப்பானுங்க. அதாவது ஏதாவது ஃபீச்சர் ஃபிலிம் வந்து சோனி FX3ல நீங்கள் ஃபுல் படத்தை எடுத்து பார்த்துருக்கீங்களா, லோ பட்ஜெட் படம் கூட பண்ண மாட்டாங்க. அவங்களாச்சும் ஒரு சில நாட்கள் ARRI ரெட்டுன்னு போயிடுவாங்க. ஆனால் இவனுங்க மொத்த படத்தையே சோனி FX3 மாதிரி 4K கேமரா இந்த மாதிரியான கேமராஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படி எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன கேட்காதீங்க. லோ பட்ஜெட்டு ஒரு நல்ல டெக்னீஷியனோட நல்ல திறமையான ஆட்கள் வந்து இந்த மாதிரி கேமரா வச்சு எடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி டுபாகூர் பசங்க இதுவே ஒரு பெரிய கேமரான்னு சொல்லி இயக்குனர்களையும் தயாரிப்பாளரையும் அந்த மாமா பசங்களையும் ஏமாத்துறது. மாமா பசங்களை ஏமாற்ற முடியாது, அவங்களும் அதுக்கு மேலே கேமராக்கு செலவு பண்ண மாட்டாங்க. ஏடியா ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி. ஆனால் இவனுங்களும் எடுப்பானுங்க. அதாவது இவனுக்கு எடுக்கிற படம் எப்படியாவது வெளில வந்து பேசப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எடுப்பானுங்க. ஸோ இந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் போவோம். ஒரு மாதம் டிஸ்கஷனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட காலி. அதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்க்க போகிறோம் லொட்டு லூசுக்குன்னு அதில் ஒரு 5 லட்ச ரூபா காலி. அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங் பண்ணுறேன் என்னத்தை எடுத்து கிழிச்சிருப்பானுங்க, ஒன்றுத்தையுமே கிழிச்சிருக்க மாட்டானுங்க. அந்த ஒரு ஷூட்டிங் ஒரு மாதம் ரன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 10 லட்ச ரூபா காலி.
இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒன்று விடுவாங்க. இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஏகப்பட்ட முக்கியமான நடிகர்கள், அதாவது கோடம்பாக்கத்திலேயே முக்கியமான நடிகர்கள்னு சொல்லி இந்த வடிவேல் கூட வந்து ஒரு சில காமெடியை நடிச்சிருப்பாங்க. இப்போல்லாம் அவுடேட் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கே சான்ஸ் இல்லாமல் யூடியூப் சேனலில் நடிச்சிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த வெங்கல் ராவு, சாரப்பாம்பு, காக்கா கோபால், சிங்கமுத்து, அதுக்கப்புறம் இந்த மின்னல் லக்ஷ்மண, இவங்க எல்லாருக்கும் ஒரு அட்வான்ஸை போட்டு டெய்லி ஒரு 2000 ரூபாய் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாரையும் வந்து போஸ்டரில் போடுறது. நடுவில் ஹீரோ அருவாளோட நிற்பார், ஒரு கையில் ஹீரோயினை தூக்கி நிற்பார். ஸோ இந்த மாதிரியான ஒரு போஸ்டர்லாம் போட்டு சாலிகிராமம் ஃபுல்லாக ஒட்டும் போது அப்படியே நம்ம ப்ரொடியூசர் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி காரில் வரும்போது பார்த்து அப்படியே புல்லரிச்சு போயிடும். அடடா, இத்தனை நாள் எவ்வளோ ஹீரோக்களோட போஸ்டரை வந்து நம்ம ஊரில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கோடம்பாக்கத்தில் நம்மளோட போஸ்டர் ஒட்டி நம்மளுக்கே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வேற லெவலில் நம்ம ஆளுங்களா. இந்த மாதிரி ஒரு கனவோட ஆஃபீஸ்க்கு போவார். போனதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொடியூசர் மேலே ஒரு குண்டை தூக்கி போடுவானுங்க. என்ன குண்டு தெரியுங்களா? ஐயா, இது வரைக்கும் நடந்த ஷூட்டிங் மற்றும் இந்த ப்ராசஸ்க்கே ஒரு 30-40 லட்ச ரூபா செலவாயிடுச்சு. ஸோ நீங்கள் எடுத்த படத்தை நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. ஸோ நம்ம ஆளும் உட்காந்து ஒரு ப்ரீவியூ தேட்டர் ஒரு 2000 ரூபாய்க்கு வாடகை எடுத்து போட்டு பார்த்தா, அட பாவீங்களா, இன்னி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் எல்லாருமே சின்ன சின்ன செல்ஃபோனு, மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு ஸ்மார்ட் ஃபோனை வச்சு ரொம்ப அழகாக படம் எடுத்து ரீல்ஸாக போடுறானுங்க. அதில் இருக்கிற கிளாரிட்டி கூட இந்த படத்தில் இல்லையடா, என்னத்தரா கருமத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரொடியூசர் குமுறுன்னு குமுறுவார். இதுக்கு மேலே இவங்க கிட்ட மாட்டினா இருக்கிற ஒரு 30-40 லட்ச ரூபா நம்ம கிட்ட இருக்கிறத சேஃப்டியாக வச்சிருக்கிறத கறந்துருவானுங்க. அதனால இந்த படம் விளங்கவே விளங்காது அப்படின்னு அந்த ஊர் கிராமத்திலிருந்து வந்த அந்த ப்ரொடியூசருக்கே அந்த நாலேஜ் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த படத்தை அந்த லட்சணத்தில் எடுத்து வச்சிருப்பானுங்க. ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கறதுக்கு மேக்கப் போட்டுன்னு இருப்பா, ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சகிக்காது, அந்த லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் உஷாராயிடுவார். உஷாரான மனுஷன் என்ன பண்ணுவார், உஷாரானவனுங்க மீதி இருக்கிற காசையாச்சும் காப்பாற்றிக்கணும்னு, இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாது, ஒரு கோ ப்ரொடியூசரை பிடி, அந்த ஆள் கொஞ்சம் செலவு பண்ணட்டும், அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் முடிக்கிறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகிடுவார். ஒரு சில பேர் என்ன பண்ணுவானுங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு பொண்ணாசையை காமிச்சு, ஸோ இந்த பொண்ணு வந்து உங்களுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு ரெடியாக இருக்காங்க, இவங்க தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயின், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே செத்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2வது பொண்ணு, அவளோட தங்கச்சி, அவளோட ஃப்ரெண்டு உங்கள் மேலே காதல் வயப்படுகிறாள், ஸோ இவளை வச்சு நீங்கள் செகண்ட் ஹாஃப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆசை காமிச்சு அந்த ப்ரொடியூசரை மொத்தமாக மங்களம் பாடுறது. ஒரு சில பேர் எஸ்கேப் ஆகிடுவானுங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எஸ்கேப் ஆனவனை இவங்க முடிஞ்ச அளவுக்கு டார்கெட் பண்ணுவானுங்க. அவன் ஊர் பக்கம் போயிட்டானா அந்த ஊர் பக்கம் போக மாட்டானுங்க. ஏன்னா மறுபடியும் ஊர் பக்கம் போனால் கல்லால் அடித்து துரத்திடுவானுங்க இவங்களை. அதனால ஊருக்கு ஓடி போனோன்னா அப்படியே விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு கோ ப்ரொடியூசர் எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் வந்து அந்த படத்தை நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கோடம்பாக்கத்தில் அடுத்து இழிச்சவன் ஏவன் அப்படின்ற மாதிரி இவங்க வலை வீச ஆரம்பிச்சிடுவானுங்க. ஸோ இது வந்து ப்ரொடியூசரை இவங்க மங்களம் பாடுறது. இந்த பொண்ணுங்களை வந்து இவங்க எப்படி அட்ராக்ட் பண்ணுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு பொண்ணு வந்து இண்டஸ்ட்ரிக்கு வருது நண்பர்களே, நான் வந்து எப்படியாவது ஹீரோயின் ஆகணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறேன், எங்கள் ஊரில் வந்து என்ன சின்ன சின்ன சேனல்லாம் கூப்பிட்டு டீசெண்டாக என்னை வச்சு ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க, ஒரு சில ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஊரில் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இந்த லொட்டு லூசுலாம் எதுவும் இருக்காது, அழகான பொண்ணு கிடச்சா போதும், ஒரு நல்ல ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சின்ன சின்ன கேபிள் டிவிலாம் அந்தந்த ஊரில் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சென்னைன்னு வந்தோடனே இது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இல்லைங்களா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மு. ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட நாய், நரி, காடை, கௌதாரி, புலி, சிங்கம் எல்லாமே இருக்கும். இந்த பொண்ணுங்க வந்து சிங்கம் புலிகிட்ட மாட்டுறதுக்கு பதிலாக இந்த நரி ஓனாய்கிட்டலாம் போய் மாட்டிக்கும். இந்த மாதிரி நரி ஓனாயெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த பொண்ணு வந்திருக்கு, இந்த பொண்ணு ஒன்றையும் உனக்கு நயன்தாராவோ குஷ்பு மாதிரியோ ஆக்கி விட மாட்டானுங்க, அதுக்கு பதிலாக இந்த பொண்ணை வச்சு ஒரு 4 காசு சம்பாரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை வந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பானுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடியூசர் வந்து ஏமாத்தானானுங்க பார்த்தீங்களா, ஃபோட்டோ காமிப்பானுங்க, இங்கே பார்த்தியா எவ்வளோ பெரிய இயக்குனர்கிட்ட நான் வேலை பார்த்துருக்கேன் பாரு, பின்னாடி நிற்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி. அந்த இயக்குனருக்கு இவன் யாருன்னு கூட தெரியாது, கேட்டால் அந்த ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்தேன்னு சொல்லுவான், எங்கேயாவது கூட்டத்தில் போய் நிற்பான். ஸோ இந்த ஃபோட்டோலாம் காமிச்சு இந்த பொண்ணை ஏமாத்துறது. உனக்கு ஏகப்பட்ட படங்களை நான் வாய்ப்பு வாங்கி தரமா, தனுஷோட நம்பர் டேரெக்டாக என் காண்டாக்டில் இருக்குது, சிம்பு அவர்கள் நேற்று தான் என்கிட்ட பேசினார், அவரோட படத்துக்கு ஹீரோயின் வேணுமா, இந்த மாதிரி உன்ன மாதிரி ஒரு லட்சணமான பொண்ணை தான் கேட்டார், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பொண்ணுங்க கூட கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அவங்களோட பர்சனாலிட்டியை பார்த்து அவனுக்கு சொல்கிறத கேட்டு நம்பிடும். நம்பினதுக்கு அப்புறமா நம்ம வைக்கிறதுக்காக ஒரு 2-3 கம்பெனி கூட்டு போவாங்க. அங்கே இவங்கள மாதிரி ஒரு சில அல்லக்கைகள் இருப்பானுங்கல்ல, அவங்க கிட்ட போய் கூட்டு போய் பேசுறது, நான் தான்ப்பா பரம அப்படின்னு நம்ம மாய கண்ணாடியில் வர சேரன் அவர்களை எப்படி ஏமாற்றுவான் அந்த மாதிரி கூட்டு போய் இவனுக்கு ஏமாற்றுவானுங்க. இந்த பொண்ணும் நம்பிடும். நம்பினதுக்கு அப்புறமா தான் கண்டிஷனுக்குள்ளேயே வருவானுங்க. பாரு, இந்த படத்தில் நான் பேசிட்டேன், எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, ஆனால் நீ வந்து ஹீரோவுக்கும் ப்ரொடியூசருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில பொண்ணுங்க இந்த வேலையே வேணாம், நான் ஊர் பக்கமே போயிட்டு எங்கள் கேபிள் டிவிலே வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு புத்திசாலித்தனமாக ஒரு சில பொண்ணுங்க எஸ்கேப் ஆகிடும். ஆனால் பல பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கூட அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, இந்த ஹீரோலாம் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சிருக்கோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா தப்பு இல்லை, ஹீரோயினாக நடிக்க போகிறோம்ல அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒத்துப்பாங்க. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஹீரோயினும் இந்த மனநிலைக்கு மாறிடுவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற மனநிலைக்கு மாறுற வரைக்கும் தான் எனக்கு ஆசை காட்டுவானுங்க. மாறினதுக்கப்புறமா பாரு, ஃபஸ்ட்டு ஹீரோக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கும் எங்கள் மேனேஜருக்கும் நீ பண்ணணும், அவங்கள கேட்டை தாண்டி போனால் தான் ஹீரோக்கிட்டே நீ போக முடியும்.
அப்படின்ற ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. ஸோ ஏற்கனவே இந்த பொண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் யாருக்கிட்ட வேணாலும் படு வைக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா சரி மேனேஜர் தானே ஒரு தடவை தானே அப்படின்ற மாதிரி போய் படுக்க போவோம். அங்கே போனவன தான் இவன் மட்டும் இருக்க மாட்டான், இவனோட சேர்த்து 4 உருப்படாத மேனேஜர் இருப்பான். எல்லாரும் போதையை போட்டுவிட்டு இந்த பொண்ணை காலி போட்டுருவானுங்க. இதுக்கப்புறம் என்னங்க, அடுத்தது அந்த பொண்ணும் இந்த ஹீரோ கூட நம்ம வந்து டான்ஸ் ஆடுற கனவோடு இருக்கும். கடைசியில் அந்த ஹீரோ பக்கத்தில் கூட போக முடியாது. அந்த ஹீரோக்கும் இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, இந்த பொண்ணை கூட்டணும் தான் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கும், இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி விரக்தியாகி இதை எல்லாருமே யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்தில் எனக்கும் நியாயம் வேணும், என்னை இவ்வளோ பேர் ஏமாத்திட்டானுங்கன்னு சொல்லி இந்த மீட்டு மாதிரி ஒரு சில இஷ்யூஸில் இந்த பொண்ணு போய் பேச ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஹீரோக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறா, யாரையா இவ்வளோ நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துவிடும். இந்த குழப்பத்தை தீர்க்கவே முடியாது. ஏன்னா தீர்த்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த நடிகர் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வந்துருச்சு, இந்த நடிகர் மேலே இந்த பொண்ணு வந்து குற்றச்சாட்டு வைக்குது, இருந்தாலும் இந்த நடிகரை ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, போலீஸ் கஸ்டடியில் ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா இதுதான் பிரச்சனை. ஏன்னா அந்த நடிகரும் கூப்பிட்டாரா இல்லையான்னு இந்த பொண்ணுக்கு தெரியாது, இந்த பொண்ணு யாருன்றது அந்த நடிகருக்கும் தெரியாது. இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த மிடில் மேன் மாமா பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவனுக்கு தான் 2 பேருக்கு நடுவில் கேம் ஆடுவாங்க. இது எப்படியோ போலீஸ்க்கோ யாரோ விசாரணை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் போலீஸாலையும் இல்லை இந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களாலையும் என்ன பண்ண முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் இந்த 2 பேர் மேலேயும் கை வைக்காம இந்த மாதிரியான விஷயங்கள் பேச்சோட பேச்சா காத்தோட காத்தா போய்டும் நண்பர்களே. இதுதான் வந்து சினிமாவில் ஒரு சில இடங்களில் நடக்குது. இதனால் இப்போ நான் சொல்கிறத வச்சு மொத்த இண்டஸ்ட்ரியும் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவுக்கு வந்திருக்கோன்னா, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறியா, ஐயோ நீயே பாதிக்கப்பட்டிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் என்ன கேட்காதீங்க நண்பர்களே. இது மாதிரி பல விஷயங்கள், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சினிமாவில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதெல்லாம் என்னன்றதை நான் அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் நண்பர்களே பெண்களை வலை வீசி ஏமாத்துறாங்க சினிமாவில். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பெண்களோ ஒரு ஆண்களோ சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அவங்களும் உஷாராக சினிமாவில் ட்ரை பண்ணி உங்கள் திறமையை நீங்கள் கரெக்டான இடத்துல காமிச்சிங்கன்னா சினிமாவில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் போய் மாட்டினீங்கன்னா சினிமாவும் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். நீங்களும் போய் சினிமாவை பற்றி ஒரு 10 பேர்கிட்ட தப்பாக தான் பேசுவீங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய முதல் திறமை என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி ஆட்களை ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது தான். இந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா சினிமாவில் நீங்கள் கரெக்டான ஆட்களை தேர்ந்தெடுத்து கரெக்டான ஆள்கிட்ட உங்கள் திறமையை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்கள். இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு வழக்கம் போல் சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.